என்னோட குழந்தைக்கு சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 மந்த் ஆனதுனால இன்னைக்கு நான் ராகி கஞ்சி குடுக்க போறேன். பேபிக்கு ராகிய நம்ம நெறைய மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்ணி குடுக்கலாம். அதுல ஒரு மெத்தட் தான் இது. ராகிய நைட்டே மொளகட்டி அதுல பால் எடுத்து குடுக்கறதுக்கு டைம் இல்ல அப்படின்னா இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவுல 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டீங்கன்னா பால் மேல தங்கிட்டு அதோட திப்பிலாம் கீழ தங்கிரும். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்த ராகி பால அடுப்ப நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஸ்லோவா குக் பண்ணுங்க. ராகி கஞ்சி நம்ம குழந்தைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து தான் கொடுக்கணும். இதுல ஏகப்பட்ட சத்து இருக்கு அப்படிங்கறதுனால குழந்தைக்கு ஜீரணம் ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், இல்ல கஷ்டமா இருக்கும். முளைகட்டின ராகிய பால் எடுத்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மெத்தட்ல பால் எடுத்து நம்ம காய்ச்சி கொடுக்கலாம். அப்படி இல்லாம நம்ம டைரக்டா கொடுக்கும் போது பேபிக்கு ரொம்பவே ஹெவி ஆயிரும். இப்போ நான் ஸ்கிரீன்ல காமிச்ச மெத்தட்ல பண்ணோம்னா ரொம்பவே ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது அப்படியே கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா தாய்ப்பால்ல மிக்ஸ் பண்ணி குடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பார்த்து பால் எடுத்து காய்ச்சி குடுத்தோம்னா, பேபிக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதனால வராது. அதே மாதிரி இடையில தண்ணி கண்டிப்பா குடுக்கணும். அப்பதான் கான்ஸ்டிபேஷன் வராம இருக்கும். ராகி குடுக்குற அன்னைக்கு எக்ஸ்ட்ராவா ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற பழமோ, இல்ல காய்கறிகளோ நம்ம கண்டிப்பா குடுக்கணும். அதே மாதிரி இந்த திராட்சை தண்ணியும் நம்ம குடுத்தோம்னா, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராது.